Hi guys, good afternoon. ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லால. என்னது ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்க்கல. உண்மைதான், ஏன்னா வீடியோ 100 கூட தொல்லைன்னு நினைக்கிறேன் நேற்று போட்டும்போது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று ஆதி காப்பாற்றிருப்பார் இல்லையா, அதுலேருந்து போட்டாங்க, அந்த ஃபைட் சீன்லேருந்து போட்டாங்க. ரொம்ப மாசாக இருந்தது. ஸோ எப்படி அந்த கும்பலை கண்டுபிடிச்சாங்க, எந்த மாதிரி ஆதி ட்ரிக் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சாங்க. நம்ம குட்டி ஆதித்யாவுக்கு ஒரு இது மாதிரி இடுப்பில் கட்டி விட்டு அந்த இது போகிற இடத்துலலாம் நம்ம போய் குட்டி தம்பி அந்த குட்டி ஆதி போகிற இடத்துக்குலாம் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த கோயிலுக்கு அந்த லேடி பேசியிருப்பா இல்லையா, அதை கேட்டுட்டு ஆதி போட்ட பிளான் அந்த ஸ்கெட்ச் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கும் ஆதிக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதியை காமிக்கிறாங்க. குழந்தைங்கள மனோ கூட்டிகிட்டு வர்றாப்புல, அவங்கள போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுது. ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி இப்படி 2 நாளில் முடிச்சிட்டிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாரதிக்கு அந்த குழந்தைங்க கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும். ஸோ 2 பேர்த்தையும் கட்டி அணைச்சிட்டு, அதுக்கப்புறம் மனோ அந்த காப்பாற்றுற இடத்துல சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நாங்கள் வீடு பார்த்துட்ருக்கோம் சார், இந்த வீடு மட்டும் அமையலை, ஏதாவது நாங்கள் பண்ணிக்கிறோங்க சார், இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு எல்லாமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை குத்திட்டு போவான் இல்லையா. அப்போ ஆதி யோசிக்கிறாப்புல, நம்மளால தானே பாரதிக்கு கெட்ட பேர், ஸோ நம்ம ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி வேறு மூலியமாக, அவனோட ஃப்ரெண்டு மூலியமாக பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல. ஸோ 1 லட்ச ரூபா அந்த கோயிலில் கேட்ரிங் ஆர்டர் மாதிரி கொடுத்து 1 லட்ச ரூபா கையில் கொடுத்து, இந்த மாதிரி கோயிலில் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னதானம் பண்ணதுக்கு வருவாங்க. அப்புறம் எதுக்கு சார் இந்த மாதிரி பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன், என்னன்னு தெரியல, எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம மித்ராக்காவை காமிக்கிறாங்க. இந்த பக்கி பெங்களூர்லேருந்து வந்துருச்சாமா. சரியா? நான் தான் சொல்லலையா கைஸ், இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு பாரதி ஈ அப்படின்னு சிரிச்சிடவே கூடாதுங்க. அதுதான் உண்மை. பாரதி நிறையா தடவை அந்த கோயில்லையே சொல்லி அழுதுருப்பாள், புரியுதுங்களா? அந்த கோயில்லையே சொல்லி அழுவான், நான் கடவுள், நான் கொஞ்ச நேரம் சிரித்தாலும் அடுத்த நிமிஷம் நீ அழ வச்சு பார்க்குற, கண்ணில் தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினச்சிட்டு என்னையவே நீ அழ வச்சே பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது உண்மைதான். என்ன நடக்குது, மித்ராக்காவை காமிச்சிட்டாங்களா. கரெக்டாக நம்ம ஆதி யார்கிட்ட உதவி செய்ய சொல்லியிருப்பானோ அந்த லூசு பையன் ஃபோன் பண்ணுறானே. சரி மித்ரா மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆதி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பேசணும், ஓகே தான். பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுறதை எதுக்குடா நீ அவகிட்ட சொன்னேன்? ஒருவேளை ஆதி சார் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களாடா? ஐயோ சாமி. அப்போ தான் அவங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்ருப்பா மித்ரா, நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த பாரதி மேட்ரு என்னாச்சு, பாரதி இதாகிட்டாளா, ஆதி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணானா அப்படின்லாம் கேட்டே இருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த நாயும் ஃபோன் பண்ணுமா, இவன் எல்லாத்தையும் உளறிடுவானா. மித்ராயும் உடனே பிளான் போட ஆரம்பிச்சிருவான். அப்போ கூட அவங்க அன்னைங்காரே சொல்லுவான், நீ தான் நாளைக்கு அமெரிக்கா போகிறேல, அப்புறம் எதுக்குமா விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லுவான். நான் விட மாட்டேன், நான் எடுத்ததை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிறாப்புல. யார்? மித்ரா. நான் எடுத்ததை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிறாப்புல. என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. உடனே அண்ணே ஒரு பிளான் போட்டான், உடனே ஒரு பிளானை போட்டான். இவங்களுக்கு மட்டும் பிளான் போடுறதுக்கு மண்டையில் மூளை என்ன தான் வேலை செய்யுதுன்னே தெரியல. உடனே அவங்க அண்ணங்கிட்ட, அண்ணா நான் சொல்கிற மாதிரி ஆதித்யாட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே 2 பேர் ரூமில் இருக்கிறாங்க. ஆதியை இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ட்ரெஸ் மாற்றுறது, மேக்கப் போடுறது, தலை செய்வது எல்லாத்தையும் மித்ரா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. செவனியை காட்டி அப்போ நான் அவளெல்லாம் அடுத்த புருஷனா உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு,
அவங்க அன்னைக்காரி வந்து அன்னிக்காரி வந்து கதவை தட்டுறாப்புல. தட்டின உடனே இந்த மாதிரி நாங்கள் நீயும் மாப்பிள்ளையும் அமெரிக்கா போகிறீங்களப்பா, அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரிங்க சார், கோயிலுக்கு தானே வந்துடுறேன்னு சொல்லி இவனும் மண்டையை ஆட்டிட்டான். மண்டையை ஆட்டினது பார்த்தாம கரெக்டாக அவள் பாரதி இருக்கிற கோயிலுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஐயோ சாமி. அப்புறம் ஆதி வந்து யோசிக்கிறாப்புல, எல்லோரும் காரை விட்டு இறங்கிட்டாங்க, இவன் இறங்க மாட்டேங்கிறான். இது இந்த கோயிலில் தானே பாரதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்க மாட்டேங்கிறான். ஐயோ நான் என்னை பார்த்தா பாரதி என்ன நினச்சிக்குவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே 1008 கேள்வி. இதில் மித்ரா வேறு என்ன யோசிக்கிறாப்புல தெரியுமா? நான் நினச்சது தான் நடக்கும், நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆதி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கோயிலில் வந்தே இவளுகளாம் பிரச்சனை பண்ணுறாளுங்க. இவளுகளெல்லாம் சாமி கண்ணை குத்தாதா? சாமி தண்டிக்காதா? கோயிலில் வந்து தான்டா நீங்கள் எல்லா பிரச்சனையும் பண்ணுறீங்க. அந்த சாமி முன்னாடியே தாலியை ஒழிச்சு வைக்கிறீங்க, அந்த இதுக்குள்ளே போடுறீங்க, அப்புறம் வந்து இந்த அங்க பிரதேசனம் பண்ணும்போது என்னென்னமோ பண்ணுறீங்க, தீ முதிக்கும் போது பெட்ரோலை ஊற்றி விட்டுடுறீங்க, அந்த மஞ்சள் தண்ணியில் ஊற்றுவாங்க பாருங்கள் அபிஷேகம் பண்ணும்போது, அதில் வந்து மண்ணெண்ணெய் எதையோ கலந்து விட்றீங்க. ஏண்டா கோயில்லையே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அப்புறம் சாமி தண்டிக்காதடா? ஏண்டா சாமியவும் நல்ல விதமாகவும் காமிக்கிறீங்க, அதே கோயில்லையே பிரச்சனைகளையும் காமிக்கிறீங்க, தப்பு பண்ணுறவனையும் காமிக்கிறீங்க. என்னடா இது நியாயம்? இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆதி வந்து பயப்படுறாப்புல. நான் தான் அப்போ தான் கேஸ் அந்த பொண்ணு பாரதி முகத்தில் கொஞ்சம் ஒரு ஒளிவட்டம் லைட்டாக ஈ அப்படின்னு சிரிச்சா. அதுக்கப்புறம் வந்துச்சு நம்ம டைரக்டர் சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ சிரிச்சிட்டியா இரு உன்னை அடுத்த சீன்லேயே அழுக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மித்ராவுக்கு விஷயத்தை சொல்லி இப்போ கோயிலில் வந்து பிரச்சனை பண்ணி பாரதியை அழுக வச்சு சரியா ஒரு வழியை ஆக்கி விடமாட்டாளாட்டிருக்கு நம்ம இந்த இத்து போன மித்ரா. சரியா? இல்லை எனக்கு ஒன்று புரியல கைஸ். மித்ரா வந்து பாரதிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவள் ஏர்போர்ட்டில் பார்த்து ஆதியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே, அதாவது என்னடா மித்ராவுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. மித்ரா கெட்டவ தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவகிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், என்னது மனசில் இந்த இது அஜித் படம்னு நினைக்கிறேன். அஜித் படத்தில் தான் மணிவண்ணன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. என்னமோ சொல்லுவானே, என்னது மனசில் சுமக்கிற காதலுக்கு வலி அதிகம் கனம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவ காதலிச்சதுனால இவனை வந்து யாருக்கு விட்டு கொடுக்க முடியல அவனால். ஸோ அந்த காதல் வசியத்தால் ஆதி மேலே இருக்கிற மயக்கத்தினாலும் இவ செய்கிற தப்பு தப்பாகவே தெரிய மாட்டேங்குது இவளுக்கு, இவங்க அண்ணனுக்கு. அவங்க அண்ணன் கூட அதைத்தான் சொல்லியிருப்பான் பாருங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீ அவர் மேலே வச்சிருக்கிற காதல் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அதுதான் அந்த காதல் படுத்துகிற வேலை தான். மித்ராக்கா நீ என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில கோயிலில். ஓகே டன், நாளைக்கு இதே ரிவியூவில் பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 மணி நேரம் போட்டாலும் சும்மா நச்சுன்னு இருக்குது சீரியல். என்ன வடிவுக்கரசி அவமானப்படுத்தும் போது தான் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சாமுண்டீஸ்வரிக்கு ஓவராக டைலாக் எழுதிட்டாராட்டிருக்கு ரைட்ரு. ஏய் கிளவி அப்படின்னு. ஏம்மா டைரக்டர் சார், ரைட்டர் சார், அவங்க சரியா சினிமாலெல்லாம் நிறையா ஹீரோக்களை பார்த்து வந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா, அந்த ஏஜுக்காவது மரியாதை கொடுத்து கொஞ்சம் ரைட்டிங்கை வந்து கரெக்டாக எழுதுங்க. மரியாதைக்காவது அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி. இப்போ நீ வெளியே போறியாம்மா என்னம்மா அந்த மாதிரி, இல்லைன்னா வாங்க போங்கன்னு இந்த மாதிரி ஏதாவது பேசியா டைரக்ட் எழுதுங்க. கிளவி வாடி போடி என்ன இதெல்லாம் மரியாதை இல்லாத தனமான ஒரு பேச்சு. அதனால் எனக்கு அந்த ஒன்று தான் எனக்கு பிடிக்கல கார்த்திகை தீபத்தில். மற்றபடி சீரியல்னால் சூப்பர். நான் கூட ரேவதிக்கு வந்து தீபா ஃப்ரெண்டாக இருப்பான்னு கூட நினச்சேன். ஆனால் ஃப்ரெண்டு இல்லையாட்டிருக்குது கைஸ். இனி ஏதோ கதையில் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வராங்க. நம்ம தீபா அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பிறந்தவ தான் ரேவதின்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க. இனி என்ன கதையில் ட்விஸ்ட்டு வரப்போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம வீரா சீரியல் கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் கைஸ். சூப்பராக இருக்குது. சரியா? கண்மணி அக்கா திருந்திட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். வீரா கூட கை கோர்த்து விஜயை அடித்து விரட்ட போகிறாங்க. நான் வீரா சீரியல்லேருந்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணியிருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன்,
பரவாயில்ல, நம்ம வீடியோவையும் நிறைய பேர் பார்த்து டேரக்டராக பார்ப்பாங்களாட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்ம பேசின மாதிரியே கதையை கொண்டு போகிறோம். கேஸ் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், பேசாமல் வீராவும் கண்மணியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த விஜயை அடித்து பத்துனாங்கன்னா நல்லா இருக்குன்னு அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே ஆகிப்போச்சு கதை. ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்மணி வந்து இப்படி வீராக்கிட்ட கையை காமிப்பாங்க பாருங்க, செம. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நாடகம்னா இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து, 2 பேர் இல்லை, மாறனும் சேர்த்துக்கோங்க, அடுத்து கார்த்தி பிருந்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, போட்டு எல்லாம் அடித்து வரட்டுங்க விஜயா. அவ்வளோதான். வீரா சீரியல் சூப்பர். அப்புறம் மௌனம், நான் தான் சொன்னேன்ல கைஸ், மௌனம் பேசியதே எப்படி நம்ம துளசியோட நடிப்பு செம. ஐயோ, எனக்கு அவங்க போய் ஹக்கு பண்ணணும் போலேயே இருக்குது கைஸ். அப்படி ஒரு நடிப்பு. என்னதான் டேரக்டர் சார் சொல்லி கொடுத்தாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த ஒரு நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நாடகம் வந்து இப்படி தான் இருக்குன்னு நினைப்போம். ஐயோ யாராவது விட்டு கேட்ட மாட்டாங்களா, ஐயோ காப்பாற்றிட மாட்டானா, ஐயோ இது யாராவது கிழிச்சு எரிஞ்சிடக்கூடாதா, அப்படிலாம் நமக்கு ஒவ்வொரு சீன்லையும் நம்ம தோணும் தெரியுமா. அதே மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்கள் மௌனம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக அந்த லேப்டாப்பு மொபைலை எரிச்ச வேகத்துக்கு அவன் உளர்னதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி போலீஸை நான்னா போலீஸ் ஃபோன்லேயே வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு அவன் நோட்டீஸ் அடித்தானா என்னன்னு கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடத்த அவன் பாருங்க லூசு பையன் ஒருத்தனை போனை பண்ணி அவங்க அக்கா சொன்ன மாதிரியே சொல்லி என்ன பிளானிங் பாருங்க. செம. இப்படி தான் இருக்கு நாடகம்னா. கடைசியில் அந்த நோட்டீஸை ஃபுல்லாக எரிச்சே விட்டான். அதுதான் செம. ஸோ மௌனம் பேசியதே சூப்பர் சீரியல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே கைஸ், ரொம்ப நிறையா பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, மனசில்லாமல் நான் பார்க்குறதில்ல கைஸ், நல்லாவே இல்லை. கரியாளன் நந்தினிக்கு வேணால் பார்க்கலாம், மற்றபடிலாம் அதில் நாடகம் ஒன்றுமே இல்லை. வேறு என்ன, கெட்டி மேளம் உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த தாலியை வச்சே எத்தனை நாள் தான் ஓட்ட போகிறீங்கன்னே தெரியல. கடவுளே. ஓகே டன், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. இதயம் சீரியல் மித்ராவின் ஆட்டம் காலா கட்ட போகுது நாளைக்கு கோயிலில். சாப்பாட்டில் எதையாவது செய்யாமல் இருந்தானா சரி. சாத்தி பாய்.